ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார், ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குமா, ஒரு ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு ஆன்லைனில் மணி மேக் பண்ணி தருமோ அப்படின்றதான் ஒரு ப்ராஜெக்டாக நான் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான், சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு பிகினர் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஆன்லைனில் இருந்து மணி மேக் பண்ண அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மினிமமாக 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். 1 இயர் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த 1 இயர் நீங்கள் என்ன கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறீங்களோ அது நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மணியாக கன்வெர்ட் ஆகும், சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இப்போ பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2024 டிசம்பர் 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. அதாவது ஒரு கூகுள் ஆட்சன்ஸில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மானிட்டைசேஷன் ஆன அக்கௌண்ட் ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலை, பின் வெரிஃபிகேஷன் பண்ணலை, எதுவுமே பண்ணலை நாம, சரிங்களா? ஸோ உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சை நான் பண்ணி இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:57 ஆகுது நைட்டு, ஓகேங்களா? ஸோ 12 மணி ஆன உடனே இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடே டாலர் எல்லாம் எஸ்டேக்கு மூவ் ஆகுறது எல்லாமே நீங்கள் ரிப்போர்ட்டு பார்ப்பீங்க. ஃபாஸ்ட்டாக டுடேவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணி மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஃபேக்காக ஒரிஜினல்னு சொல்லிட்டு கேட்பீங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் 7 டேஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? அது இல்லாமல் டே டு டேட்டில் நம்ம வெப்சைட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டு நம்மளதோ இல்லை வேறு ஒருத்தர்தான்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், சரியா? தென் பேஜுமே கூட நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தென் இப்போது ஓவராலாக எல்லா பேஜும் நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்டேன், சரியா? சரி, இப்போ நான் டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.24 கிடச்சிருக்கு. எஸ்டே 0.15 கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $2.43 கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா $4.32 கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட்டு பார்த்தாச்சுன்னா தெரியும். டிசம்பர் மந்த் மொத்தமாக நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா $2.94 நம்ம ஏர்ன் பண்ணது. தென் லாஸ்ட் பேமெண்ட்டு 0 இருக்குது. ஏன்னா இது ஒன் பேமெண்ட் கூட ரிலீஸ் ஆகாது, ஃப்ரெஷ் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ன்றது தெரிஞ்சுக்குங்க, சரியா? தென் டுடே டாலர் இந்த செக்ஷனில் எவ்வளோ வந்தாலுமே நமக்கு திஸ் மந்தில் பாருங்கள் $4.32 இருக்குல்ல, இந்த செக்ஷன் எப்போயுமே 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதோ அது எல்லாமே ப்ளஸ் பண்ணி காமிக்கும், பாசிட்டிவோட காமிக்கும், புரியுதுங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் என்னுடைய வியூஸ், என்னுடைய வெப்சைட்டுக்கு பார்த்தாச்சுன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்ஷனில் சொல்லிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பேஜ் யூஸ் பார்த்தாச்சுன்னா 1120 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு ஓவராலாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் 12 பேர் ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிக்ஸ்ன்னு இருக்குல்லையே அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். 12 பேர் ஆடை கிளிக் பண்ணதால் நமக்கு பார்த்தாச்சுன்னா ஃபார் டேவுக்கு இன்றைக்கி மட்டும் 0.24 கிடச்சிருக்கு. தென் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி, அது இல்லாமல் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி மாறும், சரிங்களா? இப்போ நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஓவரால் ஃபார் டேவுக்கு 1000 யூசர்ஸ்க்கு மேலே வந்துட்டுருக்காங்கன்னும் போது, இதுவே நான் ஒரு 5000 யூசர்ஸ் ஃபார் டேவுக்கு என்னால் வர வைக்க முடியுதுன்னும் போது, அன்றைக்கி ரேஞ்சுக்கு நான் டயர் 1 கண்ட்ரி யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேஜஸ் சிட்டாட் எனக்குள்ளே இருக்கும். அதே சமயத்தில் எனக்கு ஃபார் டேவுக்கு மினிமமாக $100 $500 வரைக்கும் என்னால் எடுக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ நான் இனிஷியலில் ரெவன்யூக்காக வேலை செய்ய கிடையாது. இன்க்ளூடு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு 1000 பேர் இல்லை, 5000 பேர் இல்லை, 30,000 பேர் ஃபார் டேவுக்கு இந்தியாவிலேருந்து வந்தால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு $5 நீங்கள் எதிர்பார்க்க முடியும், சரியா? தென் டைம் கரெக்டாக 12 மணிக்கு ஆகிடுச்சு. இப்போது நாம் இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். டுடேவில் அமௌண்ட் எஸ்டேக்கு மூவ் ஆகுதான்றது நீங்கள் பார்க்கலாம், சரியா? ஏன்னா நமக்கு டைம் கரெக்டாக 12 மணி ஆனாலே நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் மாறிடும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆட் யூனிட் பார்த்தா தெரியும், இது மட்டும் மாறிஞ்சிடுச்சு, ஓகேவா? ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த டுடே டாலர்ஸ் எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகிறது கரெக்டாக 12:05 இந்த நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் அமௌண்ட் எல்லாம் எஸ்டேக்கு மூவ் ஆகிடும், சரியா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஆட் யூனிட்ஸில் இப்போ இவ்வளோ நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல ஆட் யூனிட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கும். தென் இப்போது எஸ்டே ரிப்போர்ட்டில் இருக்கிற பாருங்கள் 632 காட்டுது. அதாவது நேற்றுக்கு வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நேற்றுக்கு 632 பேர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 0.15 கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1120 பேர் வந்திருக்காங்க. அதில் 12 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.24 கிடச்சிருக்கு, சரியா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, எந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம், சரியா? இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூன்றது ஓப்பனாக சொல்கிறேன் கம்மியாக தான் இருக்கும். கம்மியானா இப்போ பார்க்குறீங்களே எவ்வளோ இருக்குது மொத்தம் ஏர்ன் பண்ணது $4.32 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம், சரிங்களா?
தென் என்னால் பேசக்கூட முடியல நண்பா. டைம் 12 மணி ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் நைட்டு இந்த டைமுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது. சரி, ஓகே, கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். தென் $4.32 போது பர் டேவுக்கு 1000 பேர் அப்படின்னும் போது இவ்வளோ தான் கிடைக்கிது. அதாவது ஒரு நாளைக்கு 50 ஒரு 30 சென்ட் கூட நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. இந்தியாவை நீங்கள் டார்கெட் பண்ணி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு மினிமமாக 15,000லேருந்து 30,000 பேர் பர் டேவுக்கு என்ட்ரி ஆனால் தான் $5 விதத்தில் ஏர்ன் பண்ண முடியும். இதுவே இந்த 30,000 பேர் அமெரிக்காவில் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வர வைக்க முடியுது உங்களால் அப்படின்னா ஃபார் மந்த்து மினிமம் சரி 25 லேக்லேருந்து 30 லேக் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். டாலர்ஸ் சொல்லணும்னா ஓவராலாக $10,000 வரைக்கும் எதிர்பார்ப்பீங்க. டைரம் கண்ட்ரிலேருந்து ரெவன்யூ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா. அதாவது யூஎஸ், யூகே இது போல் அதர் கண்ட்ரிலேருந்து யூசர்ஸ் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். என்ன ப்ரோ ஒரே அடியாக லேக் கணக்கில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா இதுதான் உண்மை. உங்களுக்கு அதேமாரி நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்னோடய வெப்சைட் mrfull.com ஓகேங்களா. கிட்டத்தட்ட அதில் பர் டேவுக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், பர் டேவுக்கு $500 எடுத்து காமிச்சிருக்கேன், பர் மந்த்துக்கு $1,500 எடுத்து கிட்டத்தட்ட 1,500 வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். போங்க ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ்லாம் எப்படி ரிப்போர்ட்டு கொடுத்தேன், இப்போ எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது 1 or 2 டைம்ஸ் போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இன்றைக்கான ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து எடுத்து காமிச்சோமா இல்லையான்றது தெரியும். தென் டைம் 12:02 ஆகிடுச்சு. இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். தென் கிட்டத்தட்ட இன்னமும் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகலை. எக்ஸாக்டிங்காக 12:05 ஆகிடும். 2 மினிட்ஸ் சரிங்களா. தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே அதர் கண்ட்ரிலேருந்து யூசர்ஸ் வந்து ஆடு கிளிக் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது அதிகமாக கிடைக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2370 இம்ப்ரெஷன் மூலிமா ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வருமானம் வராது. ஆட் மேனேஜர் அப்படி இதுனா ADX ரெண்டும் அதாவது எப்படி சொன்னாலும் ஒன்று தானே வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் ஆட் மேனேஜரில் அப்ரூவல் வாங்க முடியும். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து ECPM கால்குலேட் பண்ணி 1000 இம்ப்ரெஷனுக்கு எவ்வளோ ரெவன்யூன்ற போல் கொடுப்பாங்க. பட் ஆட்சன்ஸில் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வருன்றது தெரிஞ்சுக்கோங்க. PCCTR 1.7% இருக்குது. தென் எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஆவரேஜ் பண்ணி 1.11% வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. இந்த பேஜ் சிடிஆர் எப்போயுமே மந்த்லி பார்த்தாலும் சரி வீக்லி பார்த்தாலும் சரி எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே வச்சுக்கோங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆலிமிட்டட் இஷ்யூஸ் வரும். ஆலிமிட்டட் விழுந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து உங்கள் வெப்சைட் எந்த வெப்சைட் கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே அதில் வந்து ஆடுன்றது 1 மந்த்துக்கு ஷோ பண்ண மாட்டாங்க. அது ஓவராலாக 3 மந்த் வரைக்கும் கூட டைம் டியூரேஷன் போகலாம். ஓகேங்களா. தென் இன்றைக்கி ரெவன்யூ வந்திருக்கக்கூடிய இந்த ரீசன் என்னன்றது இப்போ பார்த்துருப்பீங்க. பேஜ் வியூஸ் அண்ட் கிளிக்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா. தென் அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்தியா, தென் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, தென் கத்தார்லேருந்து பார்த்தாச்சு அப்படின்னா இந்தியாவிலேருந்து மட்டும் 1090 பேர் ஓவராலாக வந்திருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன். 1100 பேருக்கு 90 காட்டுது. தென் அதில் 12 ஆடு கிளிக் நடந்திருக்கு. இந்த செக்ஷனில் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன், புரியுதா. தென் சிங்கப்பூர் வந்து ஜஸ்ட் ஃபார் 3 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு 18 பேஜ் யூஸ்க்கு. பட் ஆடு கிளிக்குன்றது நடக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, கத்தார்னு பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் பேஜ் யூஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா. தென் இதில் என்னால் ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் பேச முடியல நண்பா. தென் இதில் வந்து பார்த்தாச்சுன்னா கிளிக்ஸே இல்லாமல் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் அது மந்த் எண்டில் என்ன ஆகும்னா இன்வெலிட்னு சொல்லிட்டு எல்லா அமௌண்ட்டும் காணாமல் போயிடும். புரியுதுங்களா. இங்கே கிளிக்ஸுன்றது கம்பல்சரி இருக்கணும் நண்பா. கிளிக்ஸ் இல்லை அப்படின்னா அது கஷ்டம் தான். டைம் 12 மணி 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ்லாம் எஸ்டேக்கு மூவ் ஆகணும். இன்னும் மூவ் ஆகலை. 12:06 ஆகட்டும். அப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். தென் இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூகுள் AdSense பொறுத்தவரைக்கும் டிராஃபிக் இம்பார்ட்டன்ட், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறன்றது மெயினாக இருக்குது, என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே மெயினாக இருக்குது. நான் வந்து இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால நான் வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறேன். கேட்டகரி என்னன்னு சொல்லி கேட்க வேண்டாம். நான் கேட்டகரி சொன்னால் நீங்கள் எல்லாமே அதையே ஃபாலோ பண்ணுவீங்க. இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வராதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்தியா பேஸ் பண்ணி வேலை செய்யாதுங்கன்றத ஒரே கான்செப்ட். ஓகேவா. தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். அது போக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது தான் சொல்ல போகிறேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கன்னடேட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. 2000 வேர்ட்ஸ் வந்து அதாவது மினிமம் 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் AdSense மானிட்டேஷனுக்காக தேவைப்படுது, இல்லை உங்கள் வெப்சைட் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம். அப்போ ப்ரோ நீங்களே அந்த ஆர்டிகல் போட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபார் டேவுக்கு $100 மினிமமாக ஃபார் மந்த்துக்கு $5,000 வேணும். புரியுதுங்களா. அப்படின்னும் போது அதுக்கான ஆடியன்ஸு தேவை. பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. அப்படின்னா ஃபஸ்ட்டு
ஆடியன்ஸ் வர வைக்கலாம். அதுக்கப்புறம் ரெவென்யூக்கான கன்டென்ட் போடலாம். புரியுதுங்களா? இப்போ எடுத்த உடனே இன்சூரன்ஸ் லாயர் பேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம சைடு வந்து ரேங்கிங்ன்றது அடி வாங்கும். அதனால ஸ்டார்டிங் டிராஃபிக் வர்றதுக்கான வழியை மட்டும் என்னவோ அதே பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கா டிராஃபிக் நமக்கு போதுன்ற அளவு வருதுன்னும் போது நம்ம கேட்டகரியை மாற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? 12,600 ஆகிடுச்சு. இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். டுடே உள்ள அமௌண்ட்டு எஸ்டிக்கு இன்னும் மூவ் ஆகலை. ஸோ 12,500 ஆகிட்டு மூவ் ஆகலைன்னும் போது அப்போ 12,10க்கு தான் மூவ் ஆகும். சரியா? சரி, வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். தென் கன்னடாட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி போட்டுக்குங்க. தென் ஆஃபர் சர்வீஸ் பார்த்தாச்சுன்னா நீங்கள் யாராச்சும் 10 ஆர்டிகல்ஸ் என்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியல் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் லைஃப் லாங் லைசன்ஸ் கீயோட ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அதாவது 10 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நான் ஃப்ரீயாக லைசன்ஸ் கீ கொடுக்குறேன். தென் அதுவே நீங்கள் 30 ஆர்டிகல் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் 2 நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். நீங்கள் 30 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதுதான் நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாருக்குமே. சரியா? அது போக நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டம் பில்டு தான் எல்லாமே. ஓகேங்களா? நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்காக ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஷாப், ரெஸ்டாரண்ட்ஸ், எவ்ரிபடி, காலேஜ், ஸ்கூலு, இல்லை பிஸ்னஸ் ஓரியண்ட்டாக, இல்லை ஃபேஷன் ரிலவெண்ட்டாக எதுக்காக இருந்தாலும் சரி நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி வெப்சைட் வந்து பில்டு பண்ணிக்கலாம். நாம் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கோ சரி, இல்லை பிகினர் நீங்கள் ரேஞ்சில் கற்றுக்கணுன்னு சரி 3 விதமான பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. 7,000 15,000 அண்ட் 25,000 3 விதமான பேக்கேஜில் நம்ம வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இல்லை கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னாலுமே அதுபோல் அக்கௌண்ட்டுமே நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து பை பண்ணி வாங்கிக்கலாம். தென் இது போக வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிள் இருக்குது நண்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஆர்டர்ஸ் வேணும்னாலும் சரி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இப்போது 12:08 ஆகிடுச்சு. பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். 0.24 சென்ட்ஸ். ஆக்சுவலி அது மாறலை. அப்போது ஆக்சுவலி 12 மணிக்கு ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா மாறி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சில நாட்களில் வந்து 12:05க்கு ரீஃப்ரெஷ் பண்ணால் மாறிடும். பட் ஆனால் இன்றைக்கி என்னவோ தெரியல, ஒரே அடியாக 12:10 ஆனால் தான் அது மாறும் போல. சரியா? ஸோ ரிப்போர்ட்டு நீங்கள் வந்து டுடேவிலேருந்து எஸ்டிக்கு மூவ் ஆகிறது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது டுடேவில் இருக்கக்கூடிய இந்த 0.24 சென்ட்ஸ் வந்து எஸ்டிடிக்கு போகும். எஸ்டிடியில் இருக்கக்கூடிய 0.15 சென்ட்ஸ் வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகும். திஸ் மந்தில் ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு. $4.32. அதில் எந்த மாற்றமும் இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ 12:10 உடனே உங்களுக்கு நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? தென் உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக மோர் தேன் இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் சரிங்க, டவுட்டாக கால் பண்ணி கேட்டுக்கோ. இல்லை சர்வீஸ் வேணுன்னா செகண்ட் ஒன் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் மட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆர்டர்ஸ் கொடுக்குறதா வேண்டாம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரியா? தென் கிராஃப் டீட்டெயில் பார்த்தாச்சுன்னா லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது இந்தியா, யுனைடெட், சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் அரபு எஸ்டிமேட்ஸ்னு பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு எல்லாமே சென்ட் கணக்கில் தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. 0.04 சென்ட், 0.03 அதுமாரி தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா இனிஷியலில் வந்து ரெவன்யூக்காக வேலை செஞ்சால் வேலைக்கு ஆகாதுன்றது தான் உண்மை. ஸ்டார்டிங் ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டிருக்கு. ஃபார் இயருக்கு ஒரு 1000 ஆர்டிக்கலில் மினிமம் 1000 ஆர்டிக்கல், அதிகபட்சம் 3000 ஆர்டிக்கல் நீ கிராஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் ஒரு பேக்லிங்க்ன்ற விதத்தில் ஃபார் இயருக்கு 3 டைம்ஸ் நீ பேக்லிங்க் போட்டாலுமே உங்களுக்கு 10,000 பேக்லிங்க் வந்துடும். 10,000 பேக்லிங்க் போட்டுட்டு அது அப்படியே க்ரோலிங் வேஸில் நம்ம பார்த்தாச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபார் டேவுக்கு மினிமமாக 50,000 1 லட்சம் டைம் வெப்சைட் க்ரோலிங் ஆகும். புரியுதா? ஸோ க்ரோலிங் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே இன்டெக்ஸ் ஆகாத ஆர்டிகல் கூட இன்டெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்டெக்ஸ் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர ஆரம்பிச்சிடும். டிராஃபிக் வந்தாலே ஆடு கிளிக்கிறது நடக்கும். ஆடு கிளிக் நடந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டார்டிங் வந்து டேட்டாவை கொடுங்க. டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆட் வந்து குவாலிட்டியாக காட்டுவாங்க நம்ம வெப்சைட்டில். ஸோ இது போல் ஒன் பை ஒன்றா ஒன்று தொட்டா ஒன்றுன்ற போல் போய்கிட்டே இருக்குங்க. சரியா? இந்த ஃபீல்டு பொறுத்தவரைக்கும் இப்படி தான். பிகினர் 2025 பிளாகிங் செட் ஆகுமானா கூகுள் ஆட்சன்ஸ்ன்றது இந்தியாவில் யூடியூப் இருக்கிற வரைக்கும் இது ரன் ஆகும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? தென் 12:10 ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணலாம் பாருங்கள். தென் 12:10 ஆகிட்டு எப்பயும் ரிஃப்ரெஷ் பண்ணால் அது மாறவே மாட்டேங்குது. நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். 12:15 வரைக்கும் 12:15 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா? தென் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிக்கு மாற்றுறேன். கண்ட்ரிஸ் ஃபேஸுமே நான் எஸ்டிடேக்கு மாற்றுறேன். அப்போயாச்சும்
பார்த்தாச்சுன்னே தெரியும். நேத்திக்கு வந்து பார்த்தா அது உங்களுக்கு இப்படி வருதா? தென் கிராஃப் டீட்டெயிலில் திஸ் மந்த்தில் ஓவராலாக போடுறேன். நீ பாருங்களேன் எப்படி புஷ் ஆகிருக்குன்றது. ஓவராலாக இந்தியாவிலேருந்து மட்டும்தான் இந்த ரெவன்யூலாம் வந்திருக்குன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா அது வந்து டுடே வந்து எஸ்டே அமௌண்ட்டு மூவ் ஆகிடுச்சுன்னா நான் வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே மாறிடுச்சு. ஏன்னா இங்கே கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்குது தெரியுதா? ஸோ டுடே வைக்கிற பாருங்கள் இந்த செக்ஷனும் காணாமல் போயிடும். மாறிடுச்சா? நல்லா பாருங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 12 11 புரியுதுங்களா? எல்லாமே போயிடுச்சா? இப்போ நான் எஸ்டர்டே குறிக்கிற பாருங்கள் எல்லாமே அந்த செக்ஷன். அதாவது அதுக்கு முந்தான 600 பேஜ் தான் காட்டும். 1500 வராது. ஏன்னா இது வந்து டைம் ஆகும். இன்னும் 40 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆகும். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே டிலே ஆகி தான் பேஜ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் எனிவே பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.